வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா. நம்ம வந்து இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பி இன்றைக்கி 3வது நாள். ஸோ 3வது நாள் இன்றைக்கி இங்கேருந்து எங்கே போக போகிறோன்றது இன்னும் பிளான் பண்ணலை. ஆனால் இங்கேருந்து நமக்கு சிலிகுரி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் ஆகும். ஒரு 1700 கிலோமீட்டருக்கு ஒரு 3 ரூட் இருக்குது. எந்த ரூட்டில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் காட்டுது. ஸோ எந்த ரூட்டு நல்லா இருக்குன்னு டிசைட் பண்ணிவிட்டு இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து காலையில் ஒரு 5:30 ஆகுது. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண டைமுக்கு எந்திரிச்சிருக்கோம். ஸோ இனி பிளான் பண்ண டைமுக்கு கிளம்புவான்றது கொஞ்சம் நேரத்தில் தெரியும். எல்லா திங்ஸும் வெளியே தான் கிடக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம வீடியோ முடிச்சுட்டு பிறக்கி வச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்து விக்கி இப்போ தான் குளிச்சுட்டு வர்றான். ஸோ விஜயவாடா இந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிட்டிங்க. நேற்று நைட்டு வந்து நம்ம கோப்ரோவில் ரெக்கார்டு போடலை அதை. ஏன்னா நம்ம கோப்ரோ கழட்டி மழை வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயவாடா சிட்டியை பற்றி நான் இது உங்கள்கிட்ட சொல்ல முடியல. நான் ஒரு சூப்பரான ஒரு சிட்டி, ஒரு பயங்கரமான நம்ம சென்னை மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஆனாலும் சென்னை மாதிரி ஒரு ரஷ் இல்லை, ஒரு ஒரு இது இல்லை, ஒரு அமைதி ஏரியா. எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஒரு சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அமைதியாக காமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆம்பியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி இருந்தது. ஸோ அதனால் விஜயவாடா சிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயவாடாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். நாங்கள் மண்டே ஹோட்டல்ஸ் வர்ணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்றுது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியமான ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் கிடச்சிச்சு. அது எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விக்கிக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் தான் வந்து நார்மலாக புக் பண்ணால் அந்த ரூம் 2000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1400 ரூபாய்க்கு வந்து ஏதோ ஒரு ஆப்பில் பார்த்து நமக்கு புக் பண்ணி விட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ நல்ல ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீப்பாக கிடச்சிச்சுங்க. உங்களுக்கு இந்த ரூம்ஸ்லாம் இப்போ நான் சுற்றி காட்டுறேன் நான். பட் திங்ஸ்லாம் கஜன்னு இருக்குது, நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. அதை தாண்டி இந்த ரூமை மட்டும் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு இதில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஸோ 2 பேர் வந்திருக்கோம். 2 சிங்கிள் பெட் இருக்குது. ஸோ இந்த பெட்டில் வந்து நான் படுத்திருந்தேன், அந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி படுத்திருந்தான். ஸோ 2 சிங்கிள் பெட்டு, ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க, டிவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டு நான் இதில் தான் ஃபுட்டேஜஸ்லாம் காப்பி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஃபுட்டேஜஸ்லாம் காப்பி பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்லாம் கிடக்கு பாருங்கள், அப்படியே கிடக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயவாடா வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிட்ருக்குங்க. காலையில் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம இப்போ 4th ஃப்ளோரில் தான் இருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சோஃபா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரூம். இது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. 1400 ரூபாய்க்கு இது நான் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிரெடிட் கோஸ் டு விக்கி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு இருக்குது இதில். ஸோ திங்ஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து விஜயவாடா பக்கம் ஏதாவது வர்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் நான். முடிஞ்சால் வந்து நீங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல ஹோட்டலுங்கிறது, சூப்பரான ஹோட்டல், ஒரு ப்ரீமியமான ஹோட்டல் மாதிரி இருக்கும். பட் நம்ம பட்ஜெட்லேயே கிடைக்கிறது. ஓகே, நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதில் அதில் கம்மியாக கிடைக்குதோ அதில் புக் பண்ணி வாங்க. ஒரு சூப்பரான ஹோட்டலுங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போக போகிறோம். அது குறைஞ்சது ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் வந்து மோட்டோ விளாகிங்கில் இப்போ வந்து ரெடி ஆகிறேன் நான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விர்ச்சுவலாக நீங்கள் வந்து என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் காத்துட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் மோட்டோ விளாகிங்கில் கொண்டு வர பார்க்குறேன் நான். எனக்கு பின்னாடி பாருங்கள், விஜயவாடா சிட்டி அப்படியே விடிஞ்சு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மோட்டோ விளாகிங்கில். கிளம்பியாச்சு. நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் விசாகப்பட்டினத்துக்கு மேப் போட்டாச்சு. விக்கி ரெடி. ஃபாதர் நானே இருக்குமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கான பயணம் 3. ஸோ ஒரு நல்ல அனுபவம் விஜயவாடாவில். அடுத்த பயணம் விசாகப்பட்டினத்தை நோக்கி. ஸோ நண்பர்களே, விசாகப்பட்டினம் சிட்டி இதுதான். ரொம்ப அமைதியான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. பெரிய சிட்டி ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. ஒரு மாதிரி காம்னஸ் கொடுக்குங்க, அந்த மாதிரி காம்னஸ் ஒரு மாதிரி ஒரு காம்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், விசாகப்பட்டினம் அந்த பைபாஸ் பிடிக்கணும். அதுக்கு
ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க பாதையவே காணோம். விஜயவாடா தெருக்களுக்குள்ள போயிட்டு இருக்கோம் நம்ம. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து விஜயவாடாவோட மெயின் சிட்டி சென்டர்ல இருந்துச்சு. நல்ல பட்ஜெட்ல இருந்த ஹோட்டல் அது. ஆப்போசிட்ல ஃபுல்லா சன்லைட் அப்படியே கிளார் அடிக்குது. உங்களுக்கு எப்படி தெரியலையே. வாங்க இந்த பக்கம் வந்தீங்கடா அப்படியே விஜயவாடா தங்கிட்டு சுத்தி பார்க்க என்ன இருக்குன்னு தெரியல. பட் நம்ம அடுத்து விசாகப்பட்டினம் வரையும் ஆந்திர பிரதேஷ்குள்ள சுத்த போறோம். பளிச்சுண்டு இவ்வளவு நேரம் நல்லா கிளவுடியா இருந்துச்சு, இப்ப பளிச்சுண்டு இருக்கு. அப்போ திருப்பி ஹைவே ஏறிட்டோம். நேஷனல் ஹைவே 16. ஸோ 10 கிலோமீட்டர் எடுத்து இதுதான் போகணும். நான் வந்து பார்த்தோம்னா 338 கிலோமீட்டரு 1.5 போய் ரீச் ஆகும் காட்டுது. பார்ப்போம். இன்னைக்கு விசாகப்பட்டினம் டெஸ்டினேஷன் கிடையாது, அங்க இருந்து நீ போகணும். நிறைய ரூட் இருக்கு சிறுகிரி போறதுக்கு இந்த பக்கம். புவனேஸ்வர் போகாம, விசாகப்பட்டினம் போகாம, ஜார்க்கண்டுக்குள்ள, அப்புறம் பீகாருக்குள்ள இப்படிலாம் போய் நிறைய ரூட் இருக்கு. நாம சூஸ் பண்ணது வந்து பார்த்தோம்னா கோஸ்டல் ஏரியா தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி எப்படிதான் ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் கூட தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புவனேஸ்வர் வழி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒடிசாக்குள்ள ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணியிருக்கோம். ஒடிசா வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் ஃபீட்பேக் சொல்றாங்க. ஒடிசாக்குள்ள போனா நேரம் நிற்காம வந்து ஒடிசாவை கடந்துருங்க அப்படின்றதா சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம வந்து விசாகப்பட்டினம் போயிட்டு அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இல்லை 300 கிலோமீட்டர் அவங்களால போக முடிஞ்சா போயிட்டு ஒடிசா பார்டருக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே நாளைக்கு வந்து ஒடிசாவை தாண்டிடலான்னு பிளானு. ஸோ இதுதான் நாங்க நினைச்சிருக்குது. ஆனா போற வழியில ஃபுல்லா மழை வெள்ளம் இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. கூகுள் மேப்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்லாம் அடிச்சிருக்காங்க, ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் கடினமான சவாலான நாளாக தான் இருக்க போகுது. பரவாயில்ல, எவ்வளவு கடினமா இருந்தாலும் எவ்வளவு சவாலா இருந்தாலும் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நண்பன் ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான், 1ஆம் தேதி வந்து அவனை வந்து ட்ரிப்பை ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பையன் வந்து இல்லப்பா மச்சான் முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வழக்கம் போல அந்த ஸ்பாய்லர் வேலையில பார்த்துட்டு வரல அப்படின்ட்டான். ஸோ அவனை நான் கணக்கு பண்ணிதான் நம்ம வந்து 4 நாள்ல போகணும் 3 நாள்ல போகணும், அப்பதான் நம்ம சிக்கிம் போயிட்டு ரிட்டர்ன் கரெக்டாக இருக்கணும் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் நானு. இப்போ அந்த பையன் வராதனால நம்ம பிளான் படியே போகலாம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நிறைய கவர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ எனக்கு மோட்டோவில் ஆகியும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. இப்போ கேமரா முன்னாடி வச்சா கூட அந்த மாதிரி நிறைய பேசிட்டு வருவேன். கேமரா இல்லாதப்போ வந்து எப்படி பேசணும் என்ன பேசணும் தெரியல. நான் இன்னுமே ஆடியோ ஷூட் பண்ணல, நேற்று ஃபுட்டேஜ் காப்பி பண்ணிட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தேன், அதோட லாங் வீடியோல ஆடியோ செக் பண்ணல மோட்டோ லாகிங்ல. அதனால வந்து அதையுமே நம்ம போயிட்டு பார்க்கணும் யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா விண்டு உள்ள பயங்கரமா கேட்கலாம், விண்டு எல்லாம் இருக்காது நினைச்சேன், ரொம்ப சவுண்ட் இருக்கா நினைச்சேன். உள்ள பயங்கரமா விண்டு சவுண்ட் கேட்குது. ஏன்னா நம்ம முன்னாடி குறையாம போயிருக்கணும் எல்லா ரோட்லயும், அப்போ அதனால அப்படி இருந்துச்சு. அடுத்த ஏதாவது நம்ம வந்து நேற்று நைட்டு நான் சாப்பிடல, ஏன்னா நாங்க மதியம் ஆந்திரா சாப்பிட்டுருக்கோம். நீங்க இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் பார்க்கலாம் போய் பாருங்க. ஆந்திரால வந்து ஒரு ரம்பா சிக்கன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி வந்துட்டு ஒரு பிரியாணி ஒண்ணு ரெண்டும் ஆர்டர் போட்டு இங்க முடியாம இருந்தோம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து இப்ப நம்ம சைனீஸ் ஆர்டர் போறோம்னா ஒரு வெந்தரி கிணத்துல வைப்பாங்க. இவங்க வந்து பாத்தோன்னா ஒரு சோத்து தட்டுல எடுத்து வந்து பார்த்தா அந்த சைனீஸ் வந்து வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான். ஆனா சரியான தீனி அது, திங்கவே முடியாம கவர்ல கட்டிட்டு வந்து இப்ப கவர்ல கட்டிட்டு வந்து எங்க வச்சுட்டது இல்லை, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு அது. என்ன அழகா இப்ப ஒரு 3 பேர் போயிருந்தோம் 4 பேர் போயிருந்தோம், அந்த பிளேட் அழகா நீட்டா சாப்பிட்டு இருக்கலாம். நல்லா ஆம்லேட் மேல வச்சு பயங்கரமா இருந்துச்சு. அது வீடியோ பார்க்கல, ரீல்ஸ்ல கூட போட்டுருக்காங்க, அதை போய் பாருங்க. நீங்க ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது லஸ்ஸியும் ரசகுல்லாவும், கொல்கத்தாலே வந்து ரசமலாயி, குலோப் ஜாமுனு, அப்புறம் வந்து பார்த்தா அந்த மீட் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொல்கத்தாலே ஃபேமஸ். பட் அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு தெரியலன்னா நாட்கள் ரொம்ப கம்மி, நமக்கு லீவ் கிடைச்சிருக்கு, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கிடைச்சிருக்கு. பட் அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம நார்த் ஈஸ்ட் தான் மெயின் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதனால
மத்த எல்லாத்தையும் ஹோட்டல் லாக்கிங்க போயிட்டு நார்த் ஈஸ்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதான் தாட் இருந்துச்சு எனக்கு. அந்த பிளான்ல தான் போயிட்டு இருக்கோம். பாப்பா முடிஞ்ச விசாகப்பட்டினத்துல அந்த பீச் எல்லாமே இருக்கும், சூப்பரா இருக்கும். அது வேணா அங்க முடிஞ்சா போய் காட்டுறேன் நானு, பாக்கலாம். சரிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு அடுத்து போறோம், போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே பாருங்க, சுத்தி எல்லா பக்கமும் பச்சை பச்சைன்னு இருக்குங்க. பாருங்க, சிட்டி தான் இது. சிட்டியை ஒட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயம்லாம் இருக்குது. ஆனா சென்னையில எல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியாதுல்ல, சிட்டியை ஒட்டிலாம் அந்த மாதிரி நம்ம விவசாய நிலத்தையே நம்ம பெருசா பார்க்க முடியாது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ரோட்டை ஒட்டி ரெண்டு பக்கம் எப்படி அழகா டிசைன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் பார்த்த வரையும் நேற்று நைட்ல இருந்து இப்போ வரையும் வந்து சும்மா இதே மெயின் ரோட்ல வந்து போயிருக்கும் நமக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பார்த்ததே சொல்றேன், நல்ல கிளீனா இருக்குங்க சிட்டி. விசாகப்பட்டினம் விஜயவாடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு விஜயவாடால. எனக்கு எது தெரியாது, விசாகப்பட்டினத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஓட்டுறான்னு தெரியல. நேற்று மட்டும் தான் ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அந்த ஆறு நடிக்காம போனது. மற்றபடி வேற எதுவும் இல்ல, ஒரே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. 3வது நாள் இதில் வந்து பார்த்தோன்னா 1000 கிலோமீட்டர் மேல ஓட்டியாச்சு. மகிழ்ச்சி. நம்ம ஓட்ட வேண்டியது வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் இருக்கு, இப்படியே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால மகிழ்ச்சியான இனிமையான புதிய ஒரு பயணப்பட்டு நாம் எல்லோரும் தயாராகும். புதுசா இருக்கு எனக்கு, ஆக்சுவலி ரொம்ப பிடிக்குங்க. அதாவது அந்த லாங்குவேஜ் தெரியாத, மொழி தெரியாத ஊருக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தா ரொம்ப ரிஸ்ட்ரிக்டா ஃபீல் பண்ணுவாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா எனக்கு மட்டும் என்னன்னா ரெக்கை வச்சு பறக்க விட்ட மாதிரி இருக்கும். எவனுக்குமே நம்மளை பத்தி எதுவும் தெரியாது, நம்ம பேசுறது புரியாது. அப்படின்றப்ப நமக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்குது. பார்த்தா நமக்கு நம்மளை யாரும் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. அது நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு புரிய போறது இல்லை. அதனால நம்ம யாரும் என்ன பேசலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனாலே அந்த மொழிகளா ஒரு கலர் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்டா ஃபீல் பண்ணேன். நம்ம ஊர்ல இருக்கும்போது ஐயோ நம்ம பேசினா அவங்க நினைச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா நம்ம வாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நேற்றுலாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் நம்ம கிட்ட வந்து தமிழ்நாட்டுல இருந்தா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியல, இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் புரியுது, வேற தெலுங்கு வார்த்தை பேசுறாங்க. நமக்கு அவங்க என்ன கேட்க வர்றாங்க, என்ன பேச வர்றாங்க புரியுது. அதனால அப்படியே நம்ம கம்யூனிகேட் பண்றோம். நமக்கு எனக்கு தெலுங்குலாம் தெரியாது, பட் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பேர்கிட்ட நாங்க வந்து பேசியிருப்போம். அதாவது நம்ம ஊருக்காரர் வந்து பார்த்தா ஒரு ஆள் 2 பேர் தான் இருந்தாங்க, தவிர மற்ற 8 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆந்திராக்காரங்க தான். மொழியே எல்லாத்தையும் பிரச்சனை தான். சில லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்றதுக்கு. அதனால வந்து லாங்குவேஜ் தெரியணுமா ஒரு ஊருக்கு போறதுக்கு அப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் வந்து அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் தைரியமா ஒருத்தவங்க போயிட்டு உனக்கு என்ன தேவைன்றதை கேட்க முடியுமா, அவங்க கிட்ட பேச முடியுமா, உங்க பிரச்சனை எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்றது மட்டும் தான் நான் யோசிப்பேன். தவிர அது என்ன லாங்குவேஜ் சொல்றோம், அது எப்படி சொல்றோம்ன்றதெல்லாம் மாற்று கிடையாது. நீங்க சைன் லாங்குவேஜ் கூட பேசலாம். நீங்க ஆந்திரால மட்டும் இல்லை, நீங்க முடிக்கிற எந்த இல்லையும் சோறுன்னு கேட்டா கையை தூக்கி சோறு கேட்க போறோம், தண்ணின்னு கேட்டா கையை வச்சு தண்ணின்னு கேட்க போறோம். அவனுக்கு இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் நமக்கு செய்யற ஆக்ஷன் வச்சாதான் எங்களுக்கு புரிஞ்சிடுவாரு. அதனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கும் நேற்று இப்ப கிளம்புறதுமே பாசிட்டிவிட்டி தான். இன்னைக்கு நம்ம டைமுக்கு கிளம்பிருக்கோம். டைமுக்குனாலும் சொன்னதை விட 1 மணி நேரம் டிலே கிளம்பிருக்கோம். நேற்று வந்து பார்த்தோம்னா நாங்க அதே 5 மணிக்கு பிளான் பண்ணோம். டிலே எத்தனை மணி நேரம் கிளம்பணும்னா 10 மணிக்கு கிளம்பணும் ரூம்ல இருந்து. சென்னை டெய்லி வரும்போது வந்து பார்த்தோன்னா மணி 12:30. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து விஜயவாடா வரணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்க 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 12:30க்கு மேல கிளம்பி 12:30 1 மணிக்கு மேல கிளம்பி 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் நேற்று. அது வரையும் வந்து பார்த்தோன்னா 50 கிலோமீட்டர் தான் அவ்வளோ வரையும் வந்தோம். அவ்வளோதான் 12:30 வரைக்கும். ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது ஏர்லியரா கிளம்புறோம். அங்கிட்டு பெரிய மலைங்க, அங்க அப்படியே ஒரு கிளவுட் தொங்கிட்டு இருக்கு அப்படியே. இன்னைக்கு ஒரு பெரிய மலையில பயணம் பண்ண போறோம். இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் பளிச்சு அடிக்குது, அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்குங்க. அதனால இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மலை பயணங்கள் இருக்கு. இது முன்னாடி சூப்பரா இருக்கு. பயங்கரமான ஒரு புயல் மலையில வந்து நம்ம வந்து போக போறோங்க. நம்ம கிளம்புனப்போ வந்து சென்னையில இருந்த புயல் மலை இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து இப்போ நாம ஒடிசா வரப்போது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒடிசா வந்துருச்சு. அதனாலதான் கொஞ்சம் வேகமா கிளம்பணும். எப்படினாலும் நமக்கு ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் இப்போ டிராவல் பண்ணணும். அப்பதான் நம்ம 3 நாள் அட்லீஸ்ட் 26
அப்பயாவது நான் வந்து சிலிகுரி போய் நான் 25 சிலிகுரி போயிடலாம் பிளான் பண்ணிருந்தேன். பட் வந்து இப்போ போற போக பார்த்தா 26 தான் நம்ம வந்து இப்போ சிலிகுரி போற மாதிரி பிளான் இருக்கு. பெரிங் நாங்க தம்பி ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்து 25 அங்க வந்துருவான். வந்துட்டு அவனை அப்ப நம்ம 26 சிலிகுரி போய் அங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு 27 அப்படியே நேரம் நம்ம வந்து டார்ஜிலிங் சிக்கிம் அப்படி கிளம்புறோம். நம்ம டார்ஜிலிங் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு ஆசை. பட் நம்ம சிக்கிம் போற டைமை பொறுத்துதான் டார்ஜிலிங் வந்து நம்ம எப்போ போறோம் அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால நம்ம ஒரு மதியத்துக்குள்ள நம்ம அங்க போயிட்டு வச்சுக்கோங்களேன், சிலிகுரி போயிட்டோம்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து நம்ம இது டார்ஜிலிங் போயிடலாம். அடுத்த நாள் ஸ்டே பண்ண நம்ம டார்ஜிலிங் போயிடலாம். அதனால அப்படி ஏதாவது பிளான் பண்ணலாம். அதுக்காக ரொம்ப அழுத்தியும் போக மாட்டாங்க, நான் ரொம்ப அழுத்தவே மாட்டேன். அப்படியே 2 பக்கமும் பச்சை பச்சை இருக்கு. அப்படியே ரோடு அப்படியே பழுக்கிட்டு போயிருங்க போறாருங்க. நான் இந்த மாதிரி ஒரே பெருக்கு தேவை. ஏன்னா மழை வர்றதுக்குள்ள நம்ம எப்படியே கிலோமீட்டர் வேகமா கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டோம். ஏன்னா ஒடிசாவை பொறுத்த வரையும் மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வராமல் போகாது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும். அதுவும் இப்போ வந்து பார்த்தா புயலே இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளம் வர அப்படியே கிளீனரியா இதுதான் எனக்கு ஏதோ மோட்டோ லாக்கி பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேச வரல, டக்குன்னு கேமரா போட்டு மாட்டி யாருமே இல்லை, கேமராவும் இல்லை, வெறும் ரோட்டை பார்த்து தனியா பேசிட்டு போன்றப்போ அது என்னடான்ற மாதிரி இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சாரணம் நான் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னு உங்க கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அடுத்த டோல். ஸோ இங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம், பிரேக் பண்ணலான்னு பார்த்தேன், யோசிச்சேன். அப்புறமும் சரி இப்போ நல்லா சூடு பிடிச்சிருக்கு, அதனால அப்படியே போயிடும். அடுத்த மணிக்கு என்கிட்ட ஒதுங்கணும்னா அப்படியே அங்கிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு பிரேக் எடுத்து நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண வேணாம். ஒண்ணு 100 வேலைக்கு போனோமா மைலேஜ் என்ன கொடுத்ததே இல்லை. அதான் அது ஆனா ஓவரால் குடும்பம் சொல்ல முடியாத. இல்ல வரைக்கும் போறதுனால மைலேஜ் வராது, அங்க போயிட்டா ஹில்ஸ் வரனால மைலேஜ் வராது. ஆக மொத்தம் பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம இந்த அங்க பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா விவசாயம் தான். அப்படி புடிச்சு வச்சிருக்கானுங்க விவசாயத்தை. பாருங்க அவ்வளோ தெரியும், உங்களுக்கு தெரியும். அங்க ரோட்ல ஓடிட்டு இருக்கா, என்னால சரியா காட்ட முடியல. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விவசாயம் தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நாங்க வந்து பெருமட்டும் சரி எதரும் எல்லாம் அது சேர்த்து பார்க்கும்போது இருக்கு, எல்லாத்தையும் காட்டும் போல இருக்கு. இந்த ரோடு தான் அவ்வளவு அழகான ரோட்ஸ். நான் கூட விஜயவாடாவே நல்லா இருக்கு நினைச்சேன். பரவாயில்ல, விசாகம் நல்லா போகும் நினைக்கிறேன். அந்த ரோட்ஸ் இந்த ஹைவேயோட பீச்சு வந்து பார்த்தா இந்த 2 பக்கம் இருக்க கிரீன்லேண்ட் தான். கிரீன்லேண்ட் அதுதான். இந்த பக்கம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தா அந்த கடலை ஊற்றி மேலே ஊற்றி இறங்கிருக்கீங்க பாருங்களேன். அது பாருங்க அந்த பக்கம் அழுத்தி மேட்டுங்க புரியுது, அவங்களுக்கு பயமா தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லா வெறிச்சுதான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இப்படியே கடந்துடுறோம், எப்பயாவது கடந்துடுறோம். ஒரு பக்கம் பார்த்தா கடல், இன்னொரு பக்கம் பார்த்தா வயலு நெல்லு மாட்டு அது வருது. ஃபர்ஸ்ட் பிரேக்கு வந்து பார்த்தா அப்படியே போடணும். ஸோ பெட்ரோல் ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூயல் பிரேக்கு. நமக்குள்ள பாரத் இருக்குன்னாங்க, அதனால இங்கேயே பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆந்திராவுக்குள்ள போடுற வந்து நம்ம 3வது ஃபியூயல் நினைக்கிறாரு. தாபாவும் இருக்கு, ஆனா சாப்பிட்ற ஒடிசா தாபா தான் சாப்பிட்ற நிலைமையில இல்லை. ஒரு டீ காஃபி கிடைச்சா கூட போதும் தான் நமக்கு. ஆனா இந்த கடையில எதுவும் கிடைக்காது, கடையே இல்லை, காலியே தான் கிடைக்கும். மதியத்துக்கு மேலே நான் பயன்படுத்தேன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஃபியூயல் பிரேக்கு, டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃபியூயல் பிரேக் எடுத்தாச்சு. ஃபியூயல் பிரேக் முடிச்சுட்டு அப்படியே அடுத்து போகிறோம். அதுக்கு 10 மணி 12 மணிக்கு ஒரு காஃபி பிரேக் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பயங்கரமான ஒரு அடி அழுத்திங்க, சூப்பராக இருக்கும். சரியான ஒரு ஆப்பிள் பாட்டில் இருக்கும், வேறு வேறு இருக்கும் பாருங்க. சூப்பர் அருமை.
அதில் மட்டும் நீ பாலம் பெருசாக போயிருக்க இது நாளைக்கு இதுக்கப்புறம் அப்படியே பாலம் போகுது செம்ம பெரிய பேரு கோதாவரி வரும்போது அதான் என்னடா அவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்தேன். தண்ணி இருக்கு சரியான மழை சந்தோஷம் வருது. ஆஹா அளவுக்கு மழையை பார்த்துட்டு பயங்கரமா இருக்கு. நான் என்ன பண்றேன் ஓரம் பண்ணிட்டு பேக்கெட்டு போட்டு போகலாமா ஆகிடலாம். ரெயின் ஜாக்கெட் போடல ரைட்டு ஜாக்கெட் தான் போட்டுருக்கேன். அது ஓப்பன் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியே ரெயின் ஜாக்கெட்டை மாத்திட்டு அப்படியே கிளம்புவோம் இருந்து. நம்ம சரியாக விசாகப்பட்டினத்தை நெருங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாயிருச்சு. எங்கள் மனசில் ஓடுனதெல்லாம் ஒன்று தான், எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம ரைடை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கிளம்பி போகிறது மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணதை விட ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இனி ஒரு 2 நாளில் வந்து நம்ம சிலிகுரி ரீச் ஆகணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்லோ பண்ணிட்டோம்னா இன்னி நமக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிரும். நம்ம இந்த ரைட்லேயே வந்து பார்த்தோன்னா அதிக நாளாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம நாள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து போக பிளான் பண்ணோம். வேகமாக மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக் எங்கேயுமே நிப்பாட்டாமல் போக பிளான் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி அளவில் நம்ம விசாகப்பட்டினத்தை ரீச் பண்ணிட்டோம். விசாகப்பட்டினம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டிங்க அது. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மலைமுகடுகளாக இருக்கும். அந்த மலைமுகடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி அமைஞ்சிருக்கும். அந்த மலைமுகடுகளும் வந்து பார்த்தோன்னா கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த கடற்கரையும் மலைமுகடுகளும் சேர்ந்து வர இடமே வந்து பார்த்தோன்னா எப்போவுமே அழகாக தான் இருக்குங்க. ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. காரணம் என்ன, நம்மக்கிட்ட நேரம் இல்லை. நம்ம கொஞ்சம் ஏர்லியராக நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்டே வந்து எங்கே இருந்திருக்கோம்னா விசாகப்பட்டினத்தில் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த முறை வந்து பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்தில் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஸ்டேவும் பண்ண முடியலை. ஸோ அதனால் விசாகப்பட்டினத்தை பைபாஸ்லேயே நம்ம கடந்து போகிறோம். மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து விசாகப்பட்டினத்தை வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்டா, புவனேஸ்வருக்கு முன்னாடி இருக்க ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். புவனேஸ்வருக்கு முன்னாடி நம்ம புவனேஸ்வர், பூரி ஜெகநாதர் கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. பட் நம்ம வந்து எதையுமே சுற்றி பார்க்க போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒடிசாவுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம காலையில் விடியும் போது வந்து பார்த்தோன்னா ஒடிசாவை கிடக்கிறது தான் பிளானு. ஏன்னா நைட்டு வந்து ஒடிசாவுக்குள்ளே போகிறத வந்து பார்த்தோன்னா யாருமே விரும்பலை. நாங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவுக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒடிசாவை தாண்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒடிசாவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புவாங்க. போக போக வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு தான் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ஒரு ஸ்பெஷல் ஆந்திரா மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் ஆர்டர் பண்ணி பருப்பு இதெல்லாம் மீல்ஸ் எல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி ஆந்திரா ஸ்பெஷல் ஒன்று சாப்பிட்டுட்டு கடைசியாக ஆந்திராவை விட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா சன் செட் ஆகி நமக்கு வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வின்டர் டைம்ன்றதுனால வந்து பார்த்தோன்னா இந்த சைடு இருக்க ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே இருட்ட ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா 6 மணிக்கெலாம் இருட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஏர்லியராக நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினத்தை தாண்ட நமக்கு ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மோசமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம சூப்பராக 100 110 வந்துட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு 90 போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காரணம் என்ன, திடீர்னு ரோட்டில் பல்ல வரும், திடீர்னு ரோடு சின்னதாகும், திடீர்னு ரோடு பெருசாகும். இந்த மாதிரி வந்து ஒடிசாவை நெருங்க வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் மாறிக்கிட்டே இருந்தது. அதனால் எவ்வளோ வேகமாக நம்ம போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சி நாம் ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்க வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து நம்ம இன்னைக்கு காலையில் விஜயவாடாலேருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம விசாகப்பட்டினம் தாண்டி ஒடிசாக்குள்ளே என்ட்ராயிட்டோம். எஸ், இது நம்மளோட 3வது ஸ்டேட். இது நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆந்திரா, இப்போ ஒடிசா வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே என்ட்ராயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சம்மர் ரைடு, ஒரு 600 கிலோமீட்டர் வந்திருப்போம். காலையில் ஒரு 7-8 மணிக்கு நம்ம கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்பி இப்போ வந்து 6 மணிக்கெலாம் வந்து நம்ம உள்ளே என்ட்ராயாச்சு. ஸோ நைட் ரைடு ரொம்ப ரிஸ்க் அப்படின்றதுனால எவ்வளோ ஏர்லியராக வந்து இந்த ரூமில் செட்டில் ஆக முடியுமோ அதனால் அவ்வளோ வேகமாக வந்து நம்ம செட்டில் ஆயாச்சு. ஸோ நேற்று வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்தோன்னா தங்கியிருந்தோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது, பட் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கோம்.
பட் நேற்றோட இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் அது. ஸோ அது என்ன ரேட்டு, இந்த ரூம் பற்றின எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ நாளைக்கும் நமக்கு ஒரு பெரிய ரைடு காத்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி வந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. விஜயவாடா டு விசாகப்பட்டினம் அந்த ரோடாக இருக்கட்டும், சுற்றி இருந்த அந்த வயல்வெளியெலாம் இருக்கட்டும், பச்சை பசேன்னு இருந்தது, பயங்கரமாக இருந்தது. என்ன ஒரு குறண்டா, எங்களுக்கு நேரம் இல்லாதனால வந்து பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்துக்குள்ளே போய் என்னால் வந்து அந்த சிட்டியை வந்து நான் பார்க்க முடியல, உங்களுக்கும் காட்ட முடியல. ஸோ அந்த ஒரு வருத்தமாக இருந்துச்சு தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு ட்ரிப்பு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ட்ரிப்பாக முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவங்களோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. சைனிங் ஆஃப். அங்கே உட்காந்துருக்கு விக்கி.